அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது அரபாவுடைய நாளையில் நோன்பு நோட்பதை பற்றி. அரபாவுடைய நாளில் நோன்பு நோட்பதை பற்றி கேட்கப்பட்டது. அப்போதுதான் சொன்னார்கள், சென்ற வருடம் எஞ்சி இருக்கக்கூடிய வருடம் அந்த 2 வருடங்களுக்குரிய பாவத்துக்கு பரிகாரமாக அமைந்தது. அரபா மைதானத்தை பற்றி கேட்கவில்லை, அரபாவுடைய நாள் அதை பற்றி கேட்கவில்லை. அரபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது தெளிவாக வந்த ஹதீஸ். இதில் ஒன்று நாம் ஆராய்ச்சி செஞ்சு இஜ்திஹாத் செய்ய வேண்டிய எந்த தேவையில்லை. பண்டி இறைச்சி ஹராமாக்கப்பட்டது என்று அல் குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்கிறது. பண்டி இறைச்சி ஹராமாக்கப்பட்டதை வைத்து அது எப்படி ஹராமாகிறது என்று நாம் ஆராய்ச்சி செஞ்சு புதிதாக ஒன்றும் கண்டுபிடிப்பதற்கு எந்த ஆய்வாளருக்கும் அங்க ஒன்றுமே கிடையாது. அரபாவுடைய நாளில் நோன்பு. குழந்தை பிள்ளைக்கும் இன்று அரபாவுடைய நாள் எது என்றால் தெரிகிறது. அதை தீர்மானிப்பது அந்த சவுதி அரேபியா. இப்போது சவுதி அரேபியா, ஒரு காலத்தில் அது ஒரு சிறு பிரதேசம். நபியலாவுடைய காலத்தில் மக்கமா நகரம். இப்போது எங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. அரபாவுடைய தினம் வருகிறது. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நானா அங்கே போயிருக்கிறார். இங்கே இருந்து அவரை லைவிலே பார்க்கிறேன். மைதானத்தை காட்டுகிறார். அரபாவுடைய தினம். எனக்கும் அதே செவ்வாய், அவருக்கும் அதே செவ்வாய். நேரங்கள் வித்தியாசப்படும். சவுதி அரேபியாவிலேயே அரபா மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்றுபடுகின்ற போது ஒரு சாரார் இன்னும் சுபகை அடைந்திருக்க மாட்டார். அந்த நாட்டுக்குள்ளே நேரங்கள் வித்தியாசப்படும். கிழக்கு மேற்காக அது அல்லாஹ் தான் படைத்திருக்கிறார். அங்கே உள்ளவர்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் நிற்கின்ற போது அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் சஹாபாக்கள். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். நபிகளார் இன்று நோன்பு பிடித்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்தார். அதனால் அரபா மைதானத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஏனையவர்கள் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். இங்கே தலைப்புரை கண்டிருப்பார் இலங்கையிலே ஒரு நாள் முந்தி உதாரணத்திற்கு. ஆனால் அதை சவுதி ஏற்றிருக்க மாட்டார். அவர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பார். தான் இங்கே கண்டவர் புறையை கண்டுவிட்டு ஹஜ்ஜுக்கு போனவர். நான் கண்ட புறைப்படி எனக்கு அரபா ஒரு நாள் முந்திதான் பெறும் என்று அவர் வாதிடுவாரா? அல்லது அங்கே இருக்கிற அரபாவோடு அவர் ஒன்று சேருவாரா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, ஒவ்வொருவரும் தங்களுடைய பகுதியிலே பிறை 9 பார்த்து நீங்கள் அரபாவை எடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை ஸௌமு யௌமி அரபா. 3 சொல். அரபாவுடைய தினம் அதிலே நோன்பு நோற்றல். ஸௌம் என்றால் நோன்பு, யௌம் என்றால் நாள். அரபாவுடைய தினம் எல்லோருக்கும் தெரியும். அரபா மைதானம் மக்கமா நகரம் சவுதியினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது. அதே சவுதியினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் சுமார் 50 நிமிஷம் நேர வித்தியாசம். அந்த நாட்டுக்குள்ளே மக்காவில் தென்படுற பிறை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த காலத்தில். அப்ப என்ன செய்வார்கள்? அவர்கள் அன்று அப்படி தாங்கள் பிறையை பார்த்து அன்று அரபாவை எடுத்திருப்பார்கள். இப்போது அந்த சவுதி என்ன செய்கிறது? எந்த பிறையை பார்க்கிறார்கள்? மக்காவில் பிறை தென்பட்டதை வைத்து அவர் அரபாவை எடுக்கிறார்களா? அவர்களை விட 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ரியாத் நகரம், அங்கே இருக்கக்கூடிய தொலைநோக்கி கருவி, அதன் மூலமாக பிறையை காண்கிறார்கள். ரியாதிலே பிறை பார்க்கப்பட்டது, மக்காவிலே பிறை தென்படவில்லை. அறிவிக்கிறார்கள் பிறை தென்பட்டு விட்டது என்று. உடனே எல்லோரும் எடுக்கிறார்கள். அதே நாடு ஒரு காலத்தில் அவர்கள் ஒரு பிறை, இவர்கள் ஒரு நாள் அரபா. இன்று ஒற்றுமையாக்கியது எது என கூறுகிறோம்? எங்களுக்கு இன்று அரபா இல்லை. அங்க ஸ்ரீலங்காவில் அரபா மைதானம் இல்லையங்க. உங்களுக்கு அரபா இல்லைங்க. இந்தியாவில் ஒரு அரபா மைதானம் இல்லைங்க. நம் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு அரபா. உள்ளங்கையிலே நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிகிறது எல்லா வகையான விடயங்களில் நாங்கள் மாறிவிட்டோம். இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே மதீனாவில் உள்ளவர்கள் மதீனாவை தானே பிடித்தார்கள், மக்காவில் உள்ளவர்கள் மக்காவை வைத்து தான் அரபா எடுத்தார்கள். அப்ப அவர்கள் 2 பேரும் 2 தானே எடுத்தார்கள் என்கிறார்கள். ஆமா, அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவரை அறியாமலே அவர் பிழை விடுகிறார். என்ன சொல்ல வருகிறீர்கள்? மக்காவுடைய அரபாவை மதீனாவாசியில் எடுக்க போடா என்று சொல்லுகிறீர்கள். மதீனாவுடைய பிறையை மக்காவாசியில் எடுக்க போடாது என்று சொல்லுகிறீர்கள். அப்ப இன்றைக்கு எடுத்திருக்கிறது சரியா பிள்ளையா? இப்ப மக்காவில் அரபா என்பதை வைத்து மதீனாவில் உள்ளவர்கள் எடுத்தது சரியா பிள்ளையா? இல்ல, அது ஒரு நாடு தானே. அப்ப நபிர காலத்தில் 2 நாடா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்போது 2 நாடா? ஒரு நாடு இல்லையா?
மக்கமா நகரமும் மதீனா நகரமும் ரசூலுல்லாஹ்வினுடைய ஆட்சிக்குள் வந்ததற்கு பின்னர் தானே ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போனார்கள். ஒரு நாடாத்தானே இருந்தது, அவர்களுக்கே வழங்கவில்லை. இல்லை அது சரி, ஏன் சரி? இல்ல அது ஒரு நாடு. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலும் ஒரு நாடு தானே. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப ஏன் சரி? அன்று இன்று மக்காவிலே அரபா என்பது தெரியாதிருந்ததால் தூரத்தவர்களுக்கு இன்று அவர்கள் பிறை பார்த்து விட்டிருப்பார் என்பது தெரியாது. அதனால் இன்று அரபாவா இருக்கும் என்று பிறையை கணித்து எடுத்தார்கள். அது ஒரு நாட்டுக்குள்ளேயும் அப்படித்தான், இப்பையும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பகுதியிலே நீங்கள் பிறையை பார்த்து உங்களுடைய பிறை 9 அரபா நோன்பை பிடியுங்கள் என்று அப்படி சொல்லவில்லை. கியாம நாள் வரையும் உள்ள மக்கள் ஏற்றமான வார்த்தை சொன்னார்கள், அரபா நாளையின் நோன்பு. அப்போது எங்களுக்கு இன்று அரபா தினம் என்று தெரியாததால் நாங்கள் அரபா நாளை நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதற்காக பிறையை கணக்கிட்டோம். இப்போது கண் முன்னே தெரிய வந்து விட்டது. தெரிந்ததற்கு பின்னர் நாங்கள் இன்னும் இல்லை அரபா என்று சொன்னால் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திக்கேற்ப கண்ணால் பார்த்ததன் பின்னரும் ஏற்க மறுக்கிறோம் என்றால் ஏன் மறுக்கிறோம்? அதற்கு சொல்லுகிறார்கள், இஜ்திஹாதின் பெயரால் மக்களை குழப்பாதீர்கள். இது இஜ்திஹாத் செய்வதற்கு ஒன்றுமில்லை. சாராயம் ஹராம் என்றது குர்ஆனில் தெளிவா வந்த மாதிரி, பண்டி இறைச்சி ஹராம் என்றது குர்ஆனில் தெளிவா வந்த மாதிரி, அரபா நாளையில் நோன்பு நோட்பதென்றது தெளிவாக ரசூலுல்லாஹ்வினால் வந்த விடயம். வாகனத்தில் பிரயாணத்தில் போவது பதிலா பிளைட்டில் போகலாம் என்கிறார்கள். கண்ணால் பிறை பார்த்தால் நபிர காலத்தில் கண்ணால் தான் பார்த்தார்கள். எனவே நாம் கண்ணால் தான் பார்க்கணும், கருவியை எடுக்க போடாங்கிறார். நோக்கம் பிறை பார்த்தலா, கண்ணால் பார்த்தலா? நோக்கம் மக்காவை சென்றடைவதா, ஒட்டகத்தில் போவதா? அது மாதிரி நோக்கம் அரபா நாளில் நோன்பு அன்று எங்களுக்கு இன்று அரபா என்று அங்க மக்காவை தவிர வெளியில் இருப்பவர்களுக்கு தீர்மானிக்க முடியாத நிலை இருந்திருந்ததால் இருந்தவர்கள் பார்த்தெடுத்திருப்பார்கள். ஆக சகோதரர்களே, இது ஆய்வு செஞ்சுக்கு நம்ம மண்டையை போட்டு உடைக்கிற விஷயம் அல்ல, தெளிவாக தெரிகிற விஷயம். தெளிவாக கண்ணால் பார்த்து கொண்டு என் குடும்பத்தை சேர்ந்தவரை அங்கே அனுப்பிவிட்டு, மச்சான் நீங்கள் அரபாவில் நிற்கிறீர்கள், எனக்காக துஆ கேளுங்கள் என்று நாங்கள் சொல்வது மட்டுமல்லாமல் அரபா மைதானத்தை இந்த ஒட்டுமொத்த உலகம் எப்படி போன்று சேர்த்திருக்கிறது. அங்கே நடக்கிற உபன்யாசத்தை ஒட்டுமொத்த உலகத்தினரும் டிவியிலேயும் போனிலேயும் பார்த்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற வேளை, நாளைக்குத்தான் எங்களுக்கு அரபா என்று. உங்களுடைய அரபா மைதானம் இலங்கையில் இல்லை சகோதரர்களே. ஒரு இடத்தை மையமாக வச்சு அந்த இடத்திலே 9வது நாள் அங்குள்ள 9வது அந்த ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறதற்கிணங்க அவர்கள் 9வது நாளை அவர்கள் தீர்மானித்த பின்னர் தான் அரபா எடுப்பார்கள். அது வேறு விடயம். தீர்மானித்து அரபா என்று அறிவித்து விட்டால் அதிலே ஆட்சியாளர்கள் முன்பின்னாகி மற்றவருடைய பிறை எடுக்கவில்லை என்று அவர்கள் தவறிழைத்தால் அது அவர்களை சாரும். நீங்கள் இன்று அரபா என்று டிக்ளேர் பண்ணப்பட்டு விட்டாச்சு. இங்கே எங்கிருந்து உலகத்தில் யார் போனாலும் அவர்கள் அந்த அரபாவையே அரபாவாக எடுக்கிறார்கள். அதுவே நமக்கும் அரபா.